இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கூட்டம் ஹெவியாக இருக்குது. ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி இந்த பிரியாணி சாப்பிட தான் வந்திருக்கோம். எல்லாம் ரொம்ப பில்டாக கொடுத்துருந்தாங்க. மட்டன் பிரியாணி ரொம்ப ரேட்டு அப்படி இப்படின்ட்டு. எனக்கு வந்து ஒரு 140 ருபீஸ்க்கு ஒரு நல்ல பிரியாணி இங்கே சாப்பிட்லாம். வீட்டில் பிரியாணி செய்யும்போது நல்ல மசாலாலாம் போட்டு சூப்பராக செய்ய சொல்லுங்கள். எங்கள் வீட்டிலலாம் வெறும் மசாலாலாம் போட மாட்டாங்க, வெறும் குஸ்கா மாதிரி தான் இருக்கும். கோவப்படாதீங்க சார், என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. திண்டுக்கல் தென்னகத்து சீரக சம்பா பிரியாணி சாப்பிட்றதுக்கு நாங்கள் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா துறைப்பாக்கம் மேட்டுக்குப்போ ரோட்டில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சீரக சம்பா ரைஸில் செஞ்ச மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி இருக்குது. அதுவும் நல்லா லோவஸ்ட் ப்ரைஸில் கிடைக்குது. சிக்கன் பிரியாணி 80 ருபீஸ்லேருந்தே இருக்குது. மட்டன் பிரியாணி 140 பீசஸ் எல்லாம் நல்லா குக் ஆகி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது எப்படின்னா ஒரு ஹோட்டல் ஸ்டைல் பிரியாணி மாதிரி இல்லாமல் நம்ம வீட்டில் எப்படி சமைச்சு சாப்பிடுவோம் அந்த மாதிரியான ஸ்டைலில் இருக்குது. ஆயில் ரொம்ப கிடையாது. மசாலாஸ்லாம் தரமாக பிரியாணிக்கு தகுந்த மாதிரி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. சைட் டிஷ்ஷாக சிக்கன் 65 கொடுக்குறாங்க, அதுவும் அருமையாக இருக்குது. ஸோ இந்த பக்கம் ட்ராவல் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து டேஸ்ட் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு இந்த கடை வர்த்தாக இருக்குது. ப்ரைஸுமே கொஞ்சம் லோவஸ்ட் ப்ரைஸாக இருக்குது. ஸோ அதனால் எல்லோரும் வந்து சாப்பிடலாம். இது வந்து ஹோம்லேண்ட் இன்டீரியர் ஷோரூமுக்கு ஆப்போசிட்டில் லொக்கேட் ஆகிருக்கு இந்த கடை. மத்தியானம் 12 மணிலேருந்து ஈவினிங் 3 o'clock வரைக்கும் இந்த கடை இருக்குது. மண்டே லீவு, மண்டே யாரும் வந்துடாதீங்க, மண்டே ஆனால் லீவுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ சண்டே சாட்டர்டேஸில் மட்டும்தான் மட்டன் பிரியாணி கிடைக்கும். மட்டன் பிரியாணி சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க சாட்டர்டே சண்டேல வந்துக்கோங்க. மற்ற எல்லா நாள்லையுமே சிக்கன் பிரியாணி கண்டிப்பாக கிடைக்கும். வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள், அருமையாக இருக்கும். நம்ம கடை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஓஎம்ஆரில் மேட்டுக்குப்பம் பக்கத்தில் இருக்குது தென்னகத்து பிரியாணின்னு. நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா ஜீரக சம்பாவில் மட்டன் சிக்கன் கொடுக்குறோம். மட்டன் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே இருக்கும், மற்ற டைமில் வந்து சிக்கன் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா காலைல 11லேருந்து மதியம் ஒரு 2:30-3 மணிக்கு இருப்போம். நம்ம எல்லாமே வந்து ஹேண்ட்மேட் மசாலா, அன்றைக்கி மசாலா தான் நம்ம பண்ணுறோம். நம்ம அப்படியே திண்டுக்கல் ஸ்டைலில் பண்ணுறதுனால நமக்கு ரெகுலராக கஸ்டமர்ஸ் வந்து இருப்பாங்க. நம்ம இது வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னா கரெக்டாக மேட்டுக்குப்பமில் ஏகேடி டவர்கிட்ட வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கடை நம்ம வந்து மண்டே தவிர்த்து மற்ற நாள் எல்லாமே இருக்கும். சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இப்போ வந்து மட்டன் பிரியாணி 140 ருபீஸ்க்கும் பிரியாணி இருக்குது, 230 ருபீஸ்க்கும் பிரியாணி இருக்குங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா 2 பேர் சாப்பிட்ற மாதிரி பக்கெட் பிரியாணி கொடுக்குறாங்க 1 kg. எனக்கு தெரிஞ்சு இந்த பிரியாணியோட குவான்டிட்டி வந்து ஒரு ஆள் கரெக்டாக இருக்கும். என்ன மாதிரி ஆள் வந்து கரெக்டாக இருக்கும். லேடிஸு ஒரு ஃபுட்டியாக இருந்தாங்கன்னா இதை சாப்பிட்ருவாங்க, இல்லைன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி தான் கொஞ்சம் பாதி வச்சுருவாங்க. சாப்பிட்டுனே இருக்கலாம் போல இருக்கு. சாட்டர்டே சண்டே மட்டும் தான் இங்கே மட்டன் பிரியாணி கிடைக்கும். மண்டே வந்து லீவ். இப்போலாம் நிறைய இடத்துல வந்து சாஃப்டாக ஊற்றுறாங்க, அதனால் வாயில் வச்சோன்னே போயிட்டு சரியில்லை. மட்டன் பிரியாணி கூட பீஸ் வச்சு சாப்பிடும்போது தரமாக இருக்குது. இந்த ஹோட்டல் பிரியாணி அந்த மாதிரி சாப்பிட்றவங்கலாம் கண்டிப்பாக செட் ஆகாது. வீடு ஸ்டைலில் நம்ம வீட்டில் எப்படி வெறும் லிமிட்டட் மசாலா, ஹோம்மேட் மசாலா போட்டு செய்வாங்களோ அந்த மாதிரி தான் இருக்குது பிரியாணி. ஹோட்டல் போய் சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டம்தான். நான் வில்லேஜில் வந்து வீட்டில் வந்து இப்படி தான் செய்வாங்க. ரொம்ப மசாலாலாம் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. லிமிட்டட் மசாலாலாம் செய்யறதுனால சாப்பிடுவோம், தரமாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கூட்டம் ஹெவியாக இருக்குது. விஷயம் என்னென்னா சீரக சம்பாவில் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி கொடுக்குறாங்க. அதுக்காக தான் இவ்வளோ கூட்டம். அதுவும் திண்டுக்கல் ஸ்டைல் ப்ளஸ் ஆம்பூர் ஸ்டைல் 2 ஸ்டைலையும் மிக்ஸ் பண்ணி பிரியாணி கொடுக்குறாங்க. நான் முதல்ல எனக்கு வச்ச பீஸ்லாம் முடிச்சிட்டேன். பீஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. மட்டன்லாம் நல்லா வெந்து போயிருந்தது. கண்டிப்பாக ஓஎம்ஆர் சைடு வந்தீங்கன்னா ஓஎம்ஆர்லேருந்து அடையார் போகிற வழியில் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிடலாம். ரெகுலராக வந்து சாப்பிடுவோம். ரெகுலர் தானே. சிக்கன் மட்டன் 2மே சாப்பிடுவோம், நல்லா தான் இருக்கும். பரவாயில்ல, நார்மல் ரேட்டு தானே, பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. ஆக்சுவலி சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி 2 இருக்குது இங்கே. ஃபஸ்ட்டு சிக்கன் பிரியாணி தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், நல்லாயிருக்கு. ரொம்ப காரமாலாம் இல்லாமல் ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கன் 2 பீஸ் வச்சு பெரிய பீஸ் எல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. இதே பிரியாணி தான் எங்கள் ஊரில் எங்கள் செய்வாங்க. இதே மாதிரி தான் இருக்கும், ஒன்றுமே அதில் வித்தியாசமே கிடையாது. அந்த காலத்தில் செய்வாங்க. இப்போ எங்கள் ஒய்ஃப் செய்யுது, எங்கள் அம்மா செய்யறதெல்லாம் கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது. ஒன்றும் மசாலாவும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா
மைல்டான மசாலாவை சூப்பராக இருக்குது பிரியாணி. சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து மட்டன் பிரியாணி தான் ட்ரை பண்ணோம். 2 பிரியாணியும் அடிச்சு தூக்க வேண்டியது அந்த மாதிரி தான் இருக்குது. அது மாதிரி பார்க்குறவங்க வந்து வீட்டில் பிரியாணி செய்யும்போது கொஞ்சம் நல்ல மசாலாலாம் போட்டு சூப்பராக செய்ய சொல்லுங்கள். எங்கள் வீட்டிலலாம் வெறும் மசாலாலாம் போட மாட்டாங்க, வெறும் குஸ்கா மாதிரி தான் இருக்கும், ஒன்றுமே இருக்காது அதில். அது மாதிரி பிரியாணி வந்து மசாலாலாம் நிறைய போட தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் கூட பாரம்பரியம் பார்க்காம மசாலா, எண்ணெய், கறி, அரிசி எல்லாம் நல்லா போட்டு பிரியாணி செய்ய சொல்லுங்கள். திண்டுக்கல் ஸ்டைலில் இந்த 80 rupees பிரியாணி வந்து சூப்பராக இருக்குது. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா தெரியும், திண்டுக்கல் தென்னகட்டு சீரக சம்பா ரத்தம் பிரியாணி, சிக்கன் பிரியாணி. இப்போ 1/4 பிளேட் பிரியாணி பார்த்தீங்கன்னா 80 ரூபாய்க்கு, நைட் சோறு 100 ரூபாய்க்கு, 1 கிலோ சிக்கன் பிரியாணி கூட கொடுக்குறாங்க 190 rupeesக்கு. அது இல்லாமல் அரை பிளேட் சிக்கன் பிரியாணி வந்து 130க்கும், சிக்கன் பக்கோடா 100 கிராம் பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. மட்டன் பிரியாணி வந்து 140லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. எல்லாம் ரொம்ப பில்டாக கொடுத்துருந்தாங்க, மட்டன் பிரியாணி ரொம்ப ரேட்டு அப்படி இப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 140 rupeesக்கு ஒரு நல்ல பிரியாணி இங்கே சாப்பிட்லாம். இவங்கள பார்த்தாவே தெரியும், யாருமே பிடிக்காத வந்து இங்கே சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை, எல்லாமே பிடிச்சி வந்து ரெகுலர் கஸ்டமர் தான் நம்ம சாப்பிட்டுருக்காங்க. இப்போ 1 கிலோ மட்டன் பிரியாணி 350 rupeesக்கு 2 பேர் சாப்பிட்ற மாதிரி நல்ல குவான்டிட்டியோடு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹாஃப் பிளேட் பிரியாணி வந்து 230 rupeesக்கும், 1/4 பிளேட் பிரியாணி 140 rupeesக்கும் கொடுக்குறாங்க. எங்கள் வீட்டில் நான்வெஜ் கிடையாது, அதனால வெளில வந்து பிரியாணி சாப்பிட்டோம். வீட்டில் செய்கிற மாதிரி நல்லா சூப்பராக இருக்குது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.